இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ராஜெக்ட். ஸோ it is my blessing that I've got such a good team. Adilana, my performance wouldn't have been so good. And because it's my first project, ungaloda support definitely venu. And na innu pada paakala, I'll watch it on 12th with audience. So hoping for the best and please have your support and blessings on. பத்திரிகையின் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். நீங்கள் எல்லாரும் வந்து இதை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ வருஷமும் எனக்கு நிறைய சப்போர்ட் அண்ட் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதே ஆதரவும் சப்போர்ட்டும் இனிமேலும் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். குடும்பமாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம், அழகான ஒரு படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். முகம் சுளிக்காமல் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட், ஆதரவு, அன்பு எல்லாம் ஒவ்வொருத்தருடையதும் ரொம்ப முக்கியம். நன்றி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படி இல்லை, இப்போ காமெடி அதெல்லாம் பண்ணுறது கூட பாலசரவணன் இருக்கார். புதுசாக வினோத் சாகர் அவரும் சேர்ந்துருக்காரு. பத்தாவதுக்கு கதையில் நான் கொஞ்சம் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கனால நான் அதை பண்ணிட்டு இருந்தா தப்பாக இருக்குமோன்னு தோணுச்சு. அதனால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அந்த லைன் மீறாமல் பண்ண பார்த்தோம். இல்லைன்னா தப்பாயிடும் அப்படின்னு தான். அதுதான் அவர், அதாவது என்ன ஹீரோவா இல்லை, ரெண்டு பேரும் கேட்டோம். ஆனால் ப்ரொடியூசர் தான் ஃபைனல் பண்ணது. அவர் தான் கண்டிப்பாக ஃபைனல் பண்ணணும். அவர் மனசு வச்சா தான் இது முடியும். பட் அவர், நான் என்ன சொல்கிறது, பாண்டியன் ஸ்டோர்ஸ் முடித்தோன்னே என்ன ஹீரோவாக்கணும்னு அவர் முடிவு பண்ணி கதை கேட்டார். ஸோ எனக்கேற்ற கதையாக இருக்கட்டும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். நான் கேட்காமலே என்னை வந்து இவ்வளோ பெரிய ஒரு படம், ஒரு பொறுப்பு கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு படம், இவ்வளோ பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூவோட என்னை நிற்க வச்சு உங்கள் எல்லோரும் முன்னாடியே என்னை நிற்க வச்சது அவர் தான். இதை நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை, அவராக எனக்கு பண்ணது. அது எனக்கு ஒரு கேரியர் ஆரம்பித்து கொடுத்துருக்காரு. அது எவ்வளோ பெரிய விஷயம்னு இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரில. அதுக்கு தேங்க்ஸ் வந்து என்னால் உண்மையாக உழைக்க தான் முடியும். அதுதான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். திஸ் இஸ் அ ப்ராமிஸ். வடிவேல் சார் எந்த படத்தில்? இது பேசிக்காக அந்த மாதிரி. இது பேசிக்காக நான் 2018 நான் கேரளா போயிருந்த போது ஒரு கிராமத்தில் காரில் போயிட்டு இருந்தபோது இந்த கார் டிரைவர் சொன்ன ஒரு கதை. அந்த ஊரில் ஒரு வீடை விற்க முடியாததுக்கு ஒரு ரீசன் ஒன்று சொன்னார். அது ஃபன்னியாக இருந்துச்சு பேசிக்காக. அது நான் கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரம் கழித்து நம்ம திருப்பி கண்டிப்பாக மீட் பண்ணுவோன்னு நம்புகிறேன். அப்போ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த இன்சிடென்ட் என்னன்னு சொல்கிறேன். பட் இது நான் இன்ஸ்பயர் ஆகி ஒரிஜினல் லைஃப்லேருந்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகி படத்தை பார்த்து படம் எடுக்கிற விஷயம் எனக்கு வராது. ஏன்னா ஏதாவது ஒன்று கிளாசிக்காக இருந்ததுன்னா அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ணக்கூடாது. நம்ம ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுவோம், எனக்கு அதுதான் வரும் புதுசாக. ஏன்னா அதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு, மிச்சப்படி ஒன்றும் பெருசாக. நீங்கள் ஆர்ஜிஆர் இருக்கும்போது நல்லா தனியாக பேசுவீங்க, நல்லா சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுவீங்க. இப்போ டைரக்டிங் பண்ணும்போது உங்கள் டீமுக்குலாம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க? இல்லை அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணாங்களா? அவங்க தான் ஆக்சுவலாக நிக்கில், தேங்க்ஸ். அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. என்னென்னா இந்த டீம் ரொம்ப சிம்பிள் பிரதர். நம்ம ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கிட்டா எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எந்த ஆக்டர்கிட்டையும் போய் இப்படி நடிங்க அப்படி நடிங்கலாம் சொல்கிறதே கிடையாது. இப்போ ஆர்ஜேவாக இருக்கிறதுனால ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப பெரிய விஷயத்த நம்ம சுருக்கி பேசணும். அந்த டைம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் என்னால் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை எளிமைப்படுத்தி சுருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுதான் இந்த ஸ்கிரிப்டில் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கதைக்குள்ள ஒரு கதை நடக்கிற மாதிரி கதைக்குள்ள so many characters coming in, going out, அவங்களே திரும்பி வராங்க. நிறைய ஒரு காம்பினேஷன் ஃபேக்டர்ஸ் உள்ள. How did you manage the combination? இல்லை சார், அதுக்கு வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் யோசிக்கிறது என்னென்னா, ஆஃப்டர் கோவிட் ஆடியன்ஸ் பெருசாக இவால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆடியன்ஸோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா உலக திரைப்படங்கள் நிறைய பார்க்குறாங்க. ஸோ என்னென்னா இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ரொம்ப சாதாரணமாக ஒரு கதையை கொண்டு போய் கொடுத்துட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்குது இப்போது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கேட்டர் பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் பண்ணது. இது ரொம்ப ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் கதை தான் இது. இஃப் யூ ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சீனியர் பர்சன் லைக் யூ டெல்லிங் இட். ஐ ஹோப் அது எல்லாருக்கும் கரெக்டாக புரிஞ்சிருச்சுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. அவனை 10 வருஷமா நான் ஆஃப்லைனில் வச்சுருந்தேன். சாரி, வினோத் சாகர் என்னோட 2002லேருந்து 2003லேருந்து நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக.
அப்போ நாங்கள் 2 பேரும் ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு நாங்கள் வந்து வென்ட் டு ரேடியோ ஸ்டேஷன். நான் ஆர்ஜே ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வினோத் வந்து வேறு திசைகளெல்லாம் போய் வழி மாறி அதுக்கப்புறம் உடனே அவன் நினச்சிக்காதீங்க ரீஹாபிலிட்டேஷன்லாம் போனாலாம் நினச்சிக்காதீங்க, அவன் வெளிநாடெல்லாம் போயிட்டான். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை வந்தான், டப்பிங்லாம் பண்ணுறேன்னு சொன்னான். ஸோ வி கீப் இன் டச் ஆல் த டைம். ஆனால் அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தோடைய நெக்ஸ்ட் மீட் எது நடந்தாலும் வினோத் சாகர் எனக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நான் சொல்கிறேன். அது எந்த நடிகனும் ஒரு டேரக்டருக்கு பண்ணியிருக்க முடியாது. அதை மீறி நான் இந்த படத்தில் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னா அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. குமாரி வந்து சீரியல் ஆக்டர் வந்து ஒரு டேரக்டர் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்க மாட்டாங்க, சீரியலுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்தார், இல்லை தாண்டி ஏதாவது தான் சொன்னாரா நான் ஹீரோ ஆகிட்டேன்? வாய்ப்பே இல்லை. நான் இதை கண்டிப்பாக எல்லாரும் முன்னாடியே சொல்லணும், அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன். குமரன் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி டான்ஸர். இந்த படத்தில் டான்ஸே இல்லை. குமரன் டான்ஸ் வேணும்னு கேட்கல. குமரன் வந்து பயங்கர ஃபிட், பயங்கர அத்லெட்டிக். நினச்சிருந்தா ஒரு ஃபைட் வச்சிருக்கலாம், 2 ஃபைட் வச்சிருக்கலாம். இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் இருந்தது. ஆனால் குமரன் ஃபைட் வேணும்னு கேட்கல. எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா இருக்கணும். குமரனுக்கு காமெடி எக்ஸ்ட்ராடினரியாக வரும். நானும் குமரனும் யூடியூப்ல பண்ண எல்லா வீடியோவுமே காமெடி வீடியோ தான். குமரன் இஸ் அ ரைட்டர் பை ஹிம்செல்ஃப். இது எல்லாத்தையும் தாண்டி கதைக்காக ஒருத்தர் தன்னை வந்து பின்னாடி நிறுத்திட்டு கதையை முன்னாடி போய் வைக்கிறார் அப்படின்னா அந்த குவாலிட்டி தான் ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் கேட்டது இப்போ சீரியல் சினிமா அப்படிலாம் கிடையாது. நானே படத்தில் சொல்லியிருப்பேன், நடிப்புன்றது ஒரு கலை சார், அது எங்கே பண்ணால் என்ன அப்படின்றது தான். ஸோ அது எங்கே பண்ணாலும் நடிப்பு தான் அது. இப்போ எனக்கு என்னன்னா இந்த படத்தில் ஒரே சேலஞ்ச் தான் இருந்தது. எல்லார் வீட்டுக்கும் போன குமரனை திருப்பி நம்ம எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் தான் சேர்க்கணும். ஆனால் இது வரைக்கும் அவங்க பார்க்காத ஃபார்மேட்டில் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் சேலஞ்சாக இருந்ததே தவிர மிச்சப்படி குமரன் கிட்டலாம் ஸ்கிரிப்ட் என்னோட எல்லா பேஜும் பைஹார்ட்டாக தெரிஞ்ச ஹீரோ. நானே விட்டா கூட அண்ணா இந்த டைலாக் விட்டீங்கன்னு சொல்கிற லெவலுக்கு அந்த லெவலுக்கு ப்ரிப்பேர்டான ஹீரோலாம் இன்றைக்கி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ குமரனுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இந்த படத்தின் மூலமாக நான் அமையணும்னு நான் நம்புகிறேன். கணேஷ் சாரும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிரதராக அவனுக்கு அதுதான் நாங்கள் விஷ் பண்ணுறோம். வாங்கப்பா, நீங்கள் தான் பதில் சொல்லுங்கள். ஒய்ஃப் சொல்கிறீங்களா? இல்லை பார்த்தாங்க. இல்லை வீட்டில் பையன் இருக்கான், பார்த்துக்க முடியாது, அதனால ஸ்கூல் இருக்குது அதனால. பட் உண்மையாக தியேட்டருக்கு போய் பார்க்க வெயிட்டிங். சாரிண்ணா, அது நீங்கள் அண்ணன்ட்ட தானே கேட்கணும், டைரக்டர்கிட்ட தான் கேட்கணும். சார் அல்ல உங்களை பார்க்கவே இல்லைன்னு நினைச்சேன். என்னடா இது பிரஸ் மீட் ஏதோ கலை இழந்து காணப்படுதுன்ற மாதிரி என் தலைவன் வந்துட்டான். ஓகே இல்லை கேளுங்க. இல்லை என்ன விஷயம்னா நீங்கள் என்ன கேட்டீங்க? நீங்க ஏன் ஒரே ஒரு சீன் லாஸ்ட்ல வந்தீங்க, ஏன் நடிக்க மாட்டீங்க? மற்ற டேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மேலதான் மொத்தத்தையும் வச்சுப்பாங்க. இந்த மாதிரி நடிகரா வந்து டேரக்டர் நான் இதுக்கு உண்மையான ரீசன் சொன்னா அது தம்ப்நெயிலா வச்சிருவீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த படத்துல டைரக்டர்னு ஒரு வேலை இருக்கு. சரி, இந்த படத்துல நான் ஒரே குட்டி ரோல் பண்ணியிருப்பேன். அது கூட அந்த இடத்துல அதை நான் பண்ணாதான் கன்வின்சிங்கா இருக்கும்னு எல்லாரும் ஃபீல் பண்ணதுனால பண்ணேன். இப்போ அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு தேடுற யாராவது ஒருத்தருக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் அந்த மாதிரி ஒருத்தன் தான். ஸோ அதனால எனக்கு இதில் தான் நடிக்கணும். லக்கி மேன்லேயும் நான் ஒரு சீன் நடிச்சேன்னா அதுக்கு யோகி பாபு தான் நீ தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கம்பல் பண்ணார். ஸோ இந்த படத்தில் அந்த சீனை டேரக்டர் நடித்தா மட்டும்தான் ஆடியன்ஸ் கன்வின்ஸ் ஆவாங்கன்றதுனால தான் நடித்தேன்னா, மிச்சப்படி எனக்கு ஒன்றும் நடிக்கக்கூடாது அப்படின்னா இல்லை. பட் நான் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்குதுன்னா திருப்பி என்னை வந்து ஒரு கார்பரேட் வில்லன் இப்படியே தான் என்னை பார்த்தாலே வில்லன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நான் எடுக்கிற படம்லாம் பார்த்தா அப்படி இருக்காது. ஸோ இந்த டைப் காஸ்டிங் எனக்கு பிடிக்கல. நான் அதுதான் சொல்கிறேன். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்ஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். அப்படிலாம் இல்லை, நான் நடித்து வேறு யாராவது டேரக்ஷன் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அதுவும் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸ்ரீதர் சார் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பாலச்சந்தர் சார், அதுக்கப்புறம் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ராஜு ஹிரானி. ஸோ நான் பேசிக்காக நான் என்னை பற்றி வெளில ஜாலியாக பேசிட்டு நான் ஒரு லோ பட்ஜெட் ராஜு ஹிரானியாக வரணும்னு ஆசைப்பட்றேன். அப்படின்னா அவர் எடுக்கிறதெல்லாம் 200 கோடி 300 கோடி போடும். நான் பரவாயில்ல 10 கோடிக்குள்ளேயே அதை என்னால் எடுக்க முடியும்னு நான் நம்புறேன். அதை நான் எடுக்கிறேன். என்னங்க பண்ணுறது, அதாவது அவன் என்ன ஃப்ரெண்டாக நினைக்கலிங்க, பட் நான் நினச்சிருக்கேன் என்னோட உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். பட் உண்மையிலேங்க எனக்கு வினோதை பற்றி நிறைய தெரியும். அவன் உண்மையிலேயே சினிமாவுக்கு காமெடி நல்லா பண்ணுறதுக்காக தான் வந்தான். ஆனால் என்னென்னா ஏதோ ஒரு சூழ்நிலை அவன் வந்து அந்த ராட்சசன் படத்தில் அவன் சைக்கோவாக நடித்ததுக்கப்புறம் அவனை நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ட்டு அவனுக்குள்ள அவன் எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர். அவன் நினச்சா இப்படின்றதுக்குள்ள ஒரு கேரக்டருக்குள்ளே போயிட்டு வெளில வர முடியும், ஆடியன்ஸ் அழ வைக்க முடியும். அது ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ஏதாவது ஒரு சீனில் ஆடியன்ஸை கண்கலங்க வைக்கிற லெவலுக்கு எபிலிட்டி இருக்கிறவங்க.
ஸோ வினோத் மாதிரி ஒரு நடிகனுக்கு திருப்பி திருப்பி இந்த டைப் காஸ்டிங் நான் சொல்கிறேன், எனக்கு நடந்த தப்பு வினோத்துக்கு நடந்துடக்கூடாது. அதே மாதிரி சிவா அரவிந்த் நடிச்சிருந்தாரு அந்த கிளி கேரக்டரில் பண்ணவர், அவருக்கு அப்புறம் வினோத் முன்னா, இவங்க எல்லாரையுமே திருப்பி ஒரே மாதிரி ரோலில் தான் ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பிரேக் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஐ திங்க் நான் அது ஜஸ்டிஸ் பண்ணேன்னு நான் நம்புறேன். சார் இன்ஸ்பிரேஷன் பத்தி பேசுனீங்க. ஒரு கேரக்டர் நிகில் முருகன் மாதிரியே மேனேஜர் கேரக்டர் இருக்காரு. அவர் இவரு போய் மீட் பண்ணுவார்ல சிபிஐ. ஆமாம், மலர்கண்ணன் சார் தானே? அது சரி. எனக்கு வந்து நடிச்சவர் அன்னைக்கு அவர் போட்டு வந்த காஸ்டியூம் தான் அது. ஸோ நாங்கள் ஒரு காஸ்டியூம்லாம் கொடுக்கல. கேளுங்க, இப்போ என்னன்னா அவருக்கு நீங்கள் காஸ்டியூம் எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டோம். அவரு ஒரு வேளை நிக்கில் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருந்தாருன்னா அப்போ எங்கள் அண்ணன் எவ்வளோ ரீச் ஆயிருக்காருன்னு பார்த்துக்கணும்.